எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது மௌன நிலை வந்திடனில் செயல் வேண்டும். கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது எங்கள் வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்வு பார்க்கவிருக்கிறோம். இதில் ரொம்ப அற்புதமாக எனது தோழியோட பேரன் வழிபட்ட நிகழ்வு மற்றும் எங்கள் வீட்டில் வளரும் திருமுறை குழந்தைகள் மிக அற்புதமாக பாடிய திருமுறை திருமந்திரம் மற்றும் ஔவையார், கந்தபுராணம், திருவிளையாடல் புராணம் இதிலெல்லாம் வர காப்பு செய்யுள், அப்புறம் விநாயகருங்கிறவர் எப்படி வந்தார், எப்பையிலேருந்து நம்ம வழிபட்டிருக்கிறோம், தோப்புக்கரணம் எப்படி போடணும், அது ஏன் போடணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வெல்லாம் நம்ம இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த நிகழ்வை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா. திருச்சிற்றம்பலம். மற்றும் இந்த பகுதி நிகழ்வில் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கிலேயே பண்ணியிருக்காங்க ஒரு விநாயகர். அதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மற்றும் என்னோடய இன்னொரு தோழி வீட்டோட நிகழ்வையும் இதோடு பார்க்கலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். விநாயகர் பிரசாதம், நிலக்கடலை சுண்டல், எள்ளு உருண்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பூவரசன் இலையோட கொழுக்கட்டை, இது கார கொழுக்கட்டை, இது பூரண கொழுக்கட்டை எல்லாம் தயாராக இருக்குது. விநாயகர் சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்குலாம்? சொல்லுங்கள், என்ன நாள் இன்னைக்கு? விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தினா என்ன தெரியுமா? சதுர்த்தி அப்படின்னா அமாவாசைக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி, அதுக்கப்புறம் அது ஒரு முதல் நாள் இருக்கும். அதுதான் ஆரம்பம். அதுக்கு அடுத்த நாள் பிரதமை திதி, அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இது பௌர்ணமின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது பிரதமை திதி, அடுத்தது திருதியைனா 2வது நாள், திருதியைனா 3வது நாள், 4வது நாளுக்கு பேர் தான் சதுர்த்தின்னு பேர்.
அதுக்கு முன்னாடியில நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஜூன் 1, ஜூலை 1, ஆவணி 1, 2 அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் பிரதமை, திதி, திருதியை, சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு சதுர்த்தி திதி. இந்த ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தி தான் மகா சதுர்த்தி சொல்லுவாங்க. சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. விநாயகர் வழிபாடு பார்த்தோம்னா நம்மளுக்குல வந்து வடநாட்டில் வாதாபி கொண்டாங்கிற அரசர் வந்து அங்கே போருக்கு போகிறாரு. போகும்போது அங்கே வடநாட்டில் பார்க்குறாரு. பார்த்தோன்னா முதல்ல அவங்க தான் வந்து பாண்டிய நாட்டு அரசர்கள் குடவரை கோவிலில் விநாயகர் சிலை அமைச்சிருக்காங்க. முதல்ல அமைச்ச விநாயகர் சிலை எங்கன்னா பிள்ளையார்பட்டி இருக்கு இல்லையா, தேவக்கோட்டை அந்த சைடு இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பிள்ளையார்பட்டியில் தான் குடைவரை, அதாவது மலையிலேயே குடைஞ்சி அவ்வளோ அழகாக விநாயகர் சிலை சிரிக்கிறாங்க. வந்து அங்கே தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம பார்வதி வந்து ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து விநாயகரை வந்து காவலாக வச்சிருக்கிறதாகவும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சிவன் பரமசிவன் வந்ததாகவும் அப்போ பரமசிவனே விநாயகர் தடுத்ததாகவும் அதுக்கப்புறம் பார்வதி வந்து இப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னோன்னே அவர் எந்த திசையில் வெட்டினாங்களோ அந்த திசையில் என்ன இருக்கோ அந்த தலையை நான் விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு யானை மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த தலையை வெட்டினதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இது மாதிரி அப்புறம் நம்ம சங்க இலக்கியங்களை பார்த்தா நிறைய இதில் வந்து எல்லாமே காப்பு செய்யுள் அப்படின்னு பார்த்தா இப்போ திருமந்திரத்துலையுமே 5 கரத்தனை அப்படின்றது இருக்குது. அப்புறம் திருவிளையாடல் புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் விநாயகர் காப்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியாய் சிவமாக்கி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஔவையார் அதே மாதிரி பாலும் தெளித்தேனும் இருக்கும். நம்ம இதில் ஒரு 2 பாட்டு மட்டும் பாடி நம்ம இது பண்ணலாம். இப்போ வந்து ஔவையாருடைய பாலும் தெளித்தேனும் பாடலாம். சரியா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. நம்மளோட திருமுறை தேவாரத்துல திருஞான சம்பந்தராருடைய ஒரு பாடல் இருக்கு, அது சொல்லலாம். பிடியதன் உமையே கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவர்கிட கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிடையே. அடுத்தது நம்ம பார்க்க போறது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணத்திலிருந்து ஒரு பாடல். திகட சக்கர செம்முகம் 5 சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கர மெய்பதம் போற்றுவான். அடுத்தது திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை
ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி உண்டியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போற்றுகின்றேன். அடுத்தது திருவிளையாடல் புராணம். பரஞ்சோதி முனிவர் அவருடைய திருவிளையாடல் புராணத்திலிருந்து சத்தியாய் சிவமாகி சத்தியாய் சிவமாய் தனிப்பர தனிப்பர முத்தியான முத்தியான முதலை துதி செய்ய முதலை துதி செய்ய சுத்தியாகிய சுத்தியாகிய சொல் பொருள் நல்குவ சொல்பொருள் நல்குவ சித்தியானைதல் சித்தியானைகள் மெய்ப்பத போற்றுவார் மேற்பதம் போற்றுவார் சித்தியானைதம் சித்தியானைத்தம் மெய்ப்பதம் போற்றுவார். மேற்பதம் போற்றுவார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விநாயகருக்கு கும்பிடத்துக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? தோப்புக்கரணை போடுவோம். என்ன பண்ணுவோம்? இப்போ 3 சுற்றி சுற்றி தோப்புக்கரணை போடுவோம். சரியா? இப்போ எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்ட உடனே தோப்புக்கரணை போடுறோம். சரியா? எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுதான் இப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ என்னன்னா சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னன்னா நம்ம இடது கையை கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கணும். வலது கையை அதுக்கு மேலே வச்சு நம்ம தோடு போடுறோம் இல்லையா, அங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்மளோட நாக்கு மேல் அன்னத்தை தொடணும். தொட்டுட்டு கரெக்டான ஒரு இதில் உட்காந்துட்டு கீழே உட்காரும் போது மூச்சு இழுக்கணும். மேலே எந்திரிக்கும் போது மூச்சு வெளியில் விடணும். இது மாதிரி நம்ம செய்யணும். முதல்ல சாமி கும்பிடலாம், அப்புறமா செய்யலாம். சரியா? சாமி கும்பிடலாமா? பாருங்க. தூபம் மறந்தறிகேன் தமிழோடிசை பாடல் மறந்தறிகேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறிகேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறிகேன் உணர்ந்தார் தன்னையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவித்தருளாய் அலந்தேன் அடிகேன் அடிகை கெடில வீரட்டான துறை அம்மானே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல கீதா நமோ நம தேவ குஞ்சரி பாதா நமோ நம அருள் தாராய். பல்லம்பாளிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேழுங்கி பூமிசை எண்ணல் வாழைக்கும் ஆறு கண்டில் புற நீண்டம்பாளிக்குமோ இப்பிறவியே நம்பாளிக்கும் பிள்ளை
கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் வீடி அருமறை சிறப்பின் மேலாம் திருப்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஓகே, தொப்புக்கரணை போடலாமா? போடுங்க. எப்படி இருக்கணும்? இடது கை கீழே, வலது கை மேல, அப்படி திரும்பிக்கோ. நாக்கு மேல தூக்கிக்கணும். கீழே உட்காரும் போது மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4. அடுத்தது என்ன பண்ணணும்? கை இப்படி வச்சுட்டு இப்படி 1 2 3 4 5. ஓகே, விநாயகருக்கு எல்லாத்தையும் என்ன வேண்டிக்கணும்? நல்லா படிக்கணும். நல்லா இந்த இடத்த கொட்டிக்கிட்டோம்னா இங்கே வந்து ஒரு நர்வ்ஸ் நல்லா வேலை செய்யும். அப்போ நமக்கு படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வரும். தினந்தோறும் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை பண்ணிங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும். சரியா? அதனால் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். சரி, எல்லாம் சாமி கும்பிட்டுக்குங்க. வான்முகுள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னல் போன் முறை அரசு செய்க உரை விழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் மத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கடக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி.